லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இப்போ இந்தியன் 2 இந்த படம் தான் இப்போ பார்த்துட்டு வரேன். பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்களுடைய பிரம்மாண்டத்தில் நம்ம படம் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் தெரியுது. உலக நாயகன் கமல் சார் அவரை பற்றி நமக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த கெட்டப்பு நான் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரமாக இப்போ போட்டுட்டு இருக்கேன். என்னால் முடியவே இல்லை. ஆனால் கமல் சார் குறைஞ்சபட்சம் 5-6 வருஷமா எப்படி இந்த படத்துக்காக அவ்வளோ மெனக்கெட்டு நடித்தார் அப்படின்னு பயங்கரமான ஒரு வியப்பு தான். தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் சார் அவங்களோட தயாரிப்புல மிக பிரம்மாண்டமான தயாரிப்புன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அடுத்து கூட சுபாஷ்கரன் சாரோட படம் கூட அஜித் சார் ரஜினி சார்லாம் வச்சு கூட எடுக்கிறாங்க. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியாக ஒரு நிமிஷம் இந்தியன் 3 அந்த ட்ரெய்லர் போட்டு காட்டுறாங்க. சும்மா அப்படி இருக்குது, கதை அவ்வளோ அருமையா இருக்கு. மியூசிக் அதே மாதிரி அனிருத் இன்றைய காலகட்டத்துக்கு எப்படியோ அதே மாதிரி போட்டுருக்காங்க. அந்த பழைய மியூசிக் ஏன் ரகுமான் சாரோடது அந்த இந்தியன் 1 வரும்ல, அது ஒரு நிமிஷம் வருது. அவ்வளவு தேட்டரே அப்படியே சைலண்டான்னு பாக்குது அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி எங்க படம் ஓடுமா அப்படின்னு நினைச்சிட்டு டவுட்டோட தான் வந்தோம். பட் பார்த்தா நிறைய க்ரௌட் எங்க படத்துக்கு அது ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே ஹிட்ஸ் ஆயிடுச்சு ஆல்ரெடி இந்த படத்துல. கேமரா ஒர்க் வாஸ் சூப்பர். அண்ட் இந்த படம் நீங்க கண்டென்ட் கேட்டீங்கன்னா யூ கான்ட் சே வெதர் இட்ஸ் ஹாரர் ஆர் த்ரில்லர் ஆர் ரொமான்ஸ் ஆர் சென்டிமெண்ட். ஸோ மிக்சர் ஆஃப் எவ்ரிதிங். அண்ட் ஆரம்பிக்கும் போது ட்விஸ்டா போயிட்டு இருக்காது. இன்றைய ஜென்ரேஷன் அப்படி எந்திரிக்காம உட்காந்து இந்த படம் பார்க்கலாம். ஸோ அது மட்டும் வல்கர் டயலாக்ஸ் இல்லை, அசிங்கமான செக்ஸின் இல்லை, கிளாமர் கிடையாது. ஃபேமிலியோட குழந்தைங்களோட ஜாலியா பார்க்கக்கூடிய படம். ப்ளீஸ் கம் அண்ட் see RKV Limit. என் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவோ இருந்தது. பட் நான் ஏதோ யோசிச்சு வந்தேன். பேக்ரவுண்ட் மியூசிக் சரியில்லை. சித்தார்த் நான் என்னமோ நினைச்சேன். அதுவும் பீஸ் நல்லா எஃபெக்டிவா இருந்தது. நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது மியூசிக்கா. ஸோ அருமையா இருந்தது. அவர் ஸ்டைல் ஏஆர் ரஹ்மான் ஸ்டைல் தனி ஸ்டைல் வேற, இவர் தனி ஸ்டைல். ஸோ படம் ஓவராலா நல்லா இருந்ததுன்றது எங்களோட ஆக்ஷன் பேக் மூவியா இருந்தது. நல்லா இருந்தது. சாங்ஸ் நல்லா இருந்தது. மியூசிக் பீஸ் நல்லா இருந்தது. ஸோ ஆல் குட். Action was really packed. Second halfல action was really very thrilling and edge of the seatsல உட்கார மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. நல்லா இருந்தது. இப்போ லைக் சித்தார்த் சார்லாம் அவங்க எப்படி பண்ணிருந்தாங்க? சித்தார்த்தோட இமோஷனல் பர்ஸ்ட் it was really amazing. He's extraordinary actor. அவர் பொறுத்த வரைக்கும் அவர் பாய்ஸ்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல வித்தியாசமான ஒரு ரோல்ல அவரோட ஃபாதருக்கு அகைன்ஸ்டா அவர் எடுக்கிறது, தன்னோட சொந்த ரத்தமே அகைன்ஸ்டா போறது, அதை காமிச்சது ரியலி வெரி குட். டைரக்டரோட சங்கருக்கு ஹேட்ஸ் ஆஃப். அது வேற ஸ்டைல்மா. ஒண்ணுல அப்பா போலீஸா இருப்பாரு. சோ இதுல மகன் போலீஸா காமிச்சிருக்காங்க. சோ ரெண்டுமே வேற ஸ்டைல், ரெண்டுமே அருமை. சோ வெயிட்டிங் ஃபார் இந்தியன் 3ன்றது அந்த கான்செப்ட். இந்தியன் தாத்தாக்கு 118 இயர்ஸ் ஆகும் அப்படி அந்த இதுல கனெக்ட் பண்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. சோ இல்ல அதுக்கு ஏதாவது ரிவீல் பண்ணிருந்தாங்களா அவருக்கு ஏஜ் எப்படி? இல்ல அவரு என்ன சொன்னீங்க? இல்ல ஆக்சுவலா இந்தியன் 1 வரும்போது அவங்களுக்கு ஏஜ் அரௌண்ட் 80 கிட்ட இருக்கு. இவ்வளவு நாள் கழிச்சு வரும்போது அவங்களுக்கு அவரோட பிசிக் பாடி காமிக்கும் போது கமல் சாரோட பாடி மஸ்குலர் பாடி எல்லாரும் முன்னாடி அந்த வர்மகளை அந்த நரம்புகள் எல்லாம் பார்த்துட்டு அந்த எனர்ஜி லெவல் ரியலி எக்ஸ்ட்ராடினரி. அவர் குதிரை மாதிரி மர்மங்களை பண்றது, அப்புறம் so it was all good. இப்போ 2ல இருந்து இந்த படத்துல 3 ஓட ட்ரைலர் லான்ச் பண்ணனும்னு சொல்லிருந்தாங்க. ட்ரைலர் லான்ச் பண்ணாங்களா? அது இன்னும் லான்ச் பண்ணல. அது இன்னைக்கு கன்க்ளூட் பண்றது அவர் எடுத்துட்டு போற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. சோ ஜஸ்ட் 3 லான்ச் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வரும் என்னன்னு சொல்றேன். இன்னும் சூர்யாவோட ரோல்லாம் இருக்கு. சோ அது பார்ட் 3ல வரும்னு நினைக்கிறேன். இந்தியன் 3 சார், இந்தியன் 3 கண்டிப்பா வரும். இதை விட ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கமல் சார் கொடுப்பாரு. ஃபேமிலி படமா? ஃபேமிலி படம் கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட படம். அந்த சாங் நல்லா இருக்கு சார். ரொம்ப டிஃபரெண்டா எடுத்திருக்காங்க. பயங்கர கிரவுடோட வேற லெவல்ல இருக்கு. சங்கர் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஃபார் இந்தியன் 3 செம்ம ப்ரோமோ இருக்கு. சூப்பரா இருக்கு இந்தியன் 3க்கு. இந்தியன் 2 ஓகே தான். இப்போ இந்த லைக் இந்தியன் ஏரமன் பண்ணிருந்த மியூசிக் அனிருத் கலை எப்படி இருந்துச்சு? இல்ல அந்த டைம் ஸ்டோரி வேற, இந்த டைம் ஸ்டோரி வேற. சோ அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ண கூடாது. அது ஒரு கிளாசிக். அது இது ரெஃபரே பண்ண கூடாது. இந்த இதுக்கு டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காரு அனிருத். கமல் சார் சித்தார்த்ல எப்படி சார் பண்ணிருக்காங்க?
கமல் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, பட் வந்து கெட்டப் தான் மாத்திருந்தாரு. பட் மற்றபடி வந்து இந்தியன் 3க்கு அவர் பண்ணியிருக்க அந்த ஹார்ட் ஒர்க் வந்து பயங்கரமா இருக்கு. அது பாக்குற அந்த லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் படம் பேர் போட்டோன்னு எந்திச்சு வந்துடாதீங்க, அதை பார்த்துட்டு வாங்க, சூப்பரா இருக்கும். அதான் இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு படம். நீங்க ரொம்ப என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி ஆங்கிள் பார்க்காம ஒரு தாட் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா படம் நல்லா இருக்கும். டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. அது வந்து அந்த ஐடியாலஜி அந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. நான் கரெக்டா கொஞ்சம் டைம் ஆகணும், ரொம்ப லேக் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரொம்ப பொறுமையா போன மாதிரி இருந்துச்சு. சில சீன் எல்லாம் எதுக்கு வைக்கணும்னு இருந்துச்சு. நல்லா படம் போயிட்டு இருக்கும்போது அண்ணான் கூட நிறைய சீன்ஸ் இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருக்கு. அனிருத் மியூசிக்கும் நல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒன்ல சில ஏஆர் போட்ட மியூசிக் இதுல கிளிம்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அது ஒன்னும் கூஸ் பம்ப்ஸிங்கா இருக்கு, நல்லா இருக்கு. சிதா நல்லா ஆக்டிங் நல்லா இருக்கு. அவர் வர சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட் மைண்ட் செட் வந்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு தாட் ப்ராசஸ் படி நல்லா தான் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் கனெக்ட் ஆகல டைம் ஆகும். ஜென்ரல் ஆடியன்ஸ் நல்லா இருக்கும். படம் எனக்கு சூப்பரா இருக்கு ப்ரோ. எனக்கு ஒன்னு அளவு இல்ல ப்ரோ, ஒன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஆனா படம் சூப்பரா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு ப்ரோ. அனிருத் பழைய மியூசிக்ல கொண்டு வராங்க. ஏஆர் பழைய மியூசிக்ல கொண்டு வந்துருக்காரு. அதெல்லாம் சூப்பரா தான் இருக்கு, பார்க்க சூப்பரா இருக்கு. ஒரு ரஜினி கூட ஒரு ஷர்ட் வருவாரு, ஒரே ஒரு ஷர்ட் வரும், சிவாஜி ஷர்ட் வரும். அந்த சீன்ல வேற மாதிரி இருக்கும். நல்லா பண்ணிருக்காரு சித்தார்த், நல்லா பண்ணிருக்காரு. எனக்கு ரொம்ப பயங்கரமா செம்மையாக சொல்ல முடியல, ஆனா படம் சூப்பரா இருக்கு. 3 மணி நேரம் எனக்கு ஒர்த்தா தான் இருந்துச்சு. கொடுத்த காசுக்கு ஒர்த்தா தான் இருக்கு. ஃபேமிலி பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலி பார்க்குற படம் தான் இதெல்லாம். ஓகே. எமோஷனல் மட்டும் கொஞ்சம் டச் ஆனிச்சுன்னா இந்த படம் பயங்கரமா இருந்திருக்கும். எமோஷனல் கொஞ்சம் டச் ஆகல. மாசின்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆமா விட்டுருந்தாங்க ப்ரோ, பண்ணாங்க ப்ரோ. அதெல்லாம் அதான் ப்ரோ. இதை விட இந்தியன் 3 பயங்கரமா இருக்கும், இன்னும் சூப்பரா வரப்போகுது. அதில் சேனாதியோட அப்பா சூர்யாவுக்கும் கமலுக்கும் ஃபேஸ் ஆஃப் சீன்லாம் இன்னும் வேற மாதிரி வரப்போகுது. அதெல்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு. இந்தியன் 3 வெயிட்டிங். கமல் சார் எப்படி பண்ணிருந்தாரு? அவரை பத்திலாம் பேசுறதுக்கு நல்லா பண்ணிருக்காரு. அனிருத் பக்கா. அது வேற. இது இந்த காலகட்டத்துக்கு அனிருத் ஓகே, சூப்பர். பேக்ரவுண்ட் நல்லா பண்ணிருக்காரு. பார்க்கலாம். எப்படின்னா இந்தியன் 2 பண்ணிட்டு அப்புறம் இந்தியன் 3 பண்ணிடணும், அப்படி பண்ணிடணும். கதையை சம்மந்தமே இல்லாம வச்சிருக்காங்க. சும்மா இருந்தா ஆவரேஜ். மியூசிக் பரவாயில்ல ப்ரோ, பேக்ரவுண்ட் இருக்கு, அது தரமா இருக்கு. பட் ஆனா ஏஆர் ரஹ்மான் மாதிரி இல்ல. அவரு படத்திலே இவ்வளவுதான் ப்ரோ வராரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர் வரல, ஐப்பு இல்ல அவருக்கு. சித்தார்த்லாம் அவர்தான் ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. சோ அதான் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 3 அது அந்த கதையை வந்து மாத்தி இருக்கணும். அவங்க இந்தியன் 2 பண்றது போல இந்தியன் 3 பண்ணிருக்கணும். அது பண்ணாம இந்தியன் 2 பண்ணிட்டு எடுக்கணும்ன்ற பேர்ல எடுத்து வச்சிருக்காரு, அவ்வளவுதான் ப்ரோ. அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல பாக்குற அளவுக்கு. இந்த படத்துல வந்து இந்தியன் 1 க்கு இந்தியன் 2 எப்படி இருக்கு? நான் ஒண்ணே பாக்கல ப்ரோ. இந்தியன் 1 அனிருத் மியூசிக் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எஸ்ஜே சூர்யா and சித்தார்த் லாரா பண்ணிருக்காங்க. அவங்க எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா தான் இருந்துச்சு. அவங்க கேரக்டர் எஸ்ஜே சூர்யா கேரக்டர் தான் கொஞ்சம் நல்லா. ஆனா பார்க்கலாம் நல்லா இருக்கு. அது ஸ்பாயிலர் தெரியல, நீங்க போய் பாக்கும்போது பாத்துக்கோங்க. பரவாயில்ல, ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். அந்த அளவுக்கு புரியல. பிளஸ்னா என்னன்னா எதுவும் அந்த அளவுக்கு சொல்றதுக்கு இல்ல, எல்லாம் ஒரு அளவு தான். நல்லா தான் இருந்துச்சுண்ணா. ஓகே, தேங்க்யூ. அது எதுக்காக அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அது இன்னும் கொஞ்சம் மேபி இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு 1/2 hour குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ப்ரோ. தேவையில்லாம வந்து வளவலன்னு ஒரே ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு நல்லா ரொம்ப போர் அடிக்குது. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? ப்ரோ ஏஆர் ரஹ்மான் வந்து ஜாம்பவான். அவர் வந்து எவர் கிரீன். அவர் மாதிரியான ஒரு மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரு, சாங்ஸ் எதுவுமே வந்து இந்த படத்துல வந்து நிறைய மிஸ் பண்ணோம். ஆனா சில மியூசிக்லாம் இந்தியன்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் வந்து குஸ்மஸ் ஆகுது. அவர் போட்ட பிஜிஎம்லாம் குஸ்மஸ் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அதுதான் ஏஆர் ரஹ்மானோட மேஜிக் நினைக்கிறேன். அனிருத்தோட விஷயம் வந்து நான் வந்து குறை சொல்லல. பட் இருந்தாலும் அவரை ஏஆர் ரஹ்மானை ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு அனிருத்திட்ட வந்து பெருசா எதுவும் இல்லையோ அப்படின்ற மாதிரி. ஒரே அதான் எல்லாமே போட்ட மாதிரி தான். விக்ரம்லயே நிறைய போட்டிருப்பாரு, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு சீனுக்கும் போட்டிருப்பாரு. ஆனா இந்த படத்துல எதுவும் பெருசா பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எஸ்ஜே சூர்யா பெருசா இல்ல ப்ரோ. அவரு ஏதோ வராரு, பேசுறாரு, போன் கால்ல பேசுறாரு, போறாரு வராரு, கெட்டப் தான் மாத்துறாரு தவிர ஒரு ஒன்னும் கிடையாது. ஆனா சித்தார்த்தோட ஆக்டிங் தான் வந்து படத்துல பெஸ்டா இருக்கு. அவரோட ஆக்டிங் தான் வந்து கமலஹாசனை விடவே தூக்கி சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா கமலஹாசன் வந்து ஃபுல்லா மேக்கப் பண்றதுனால அவரோட நடிப்பு வெளியே தெரியல. ஆனா சித்தார்த்தோட கேரக்டர் தான் வந்து இந்த படத்துக்கு பிளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். மைனஸ் படமே மைனஸ் தான் ப்ரோ. இந்த படத்தை எடுத்துக்கவே கூடாது. ஸ்ட்ரெயிட்டா இந்தியன் 3யோட கதையை இந்தியன் 2ல கொண்டு வந்திருக்கணும்.
இந்தியன் 2 வந்து அப்படியே வந்து அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிருக்கோம். மேபி இதோட ஹைப் ஏறி அது வந்து இந்த படத்தை வந்து அப்போ பார்த்திருந்தா மேபி இன்னும் நல்லா இருந்திருக்கும். விவேக் சரண் மனோபாலா வந்து இந்த படத்துல அது ரொம்ப அவர் வர, ஏன்னா அவங்க வந்து இப்ப நம்மள்ட்ட இல்ல, நம்ம கூட இல்ல. சோ அப்படி இருக்கும்போது அவங்க பார்க்கும்போது ஸ்கிரீன்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது சில சீன்லாம் வந்து மனோபாலா பார்க்கும்போது ஓகே நம்ம வந்து கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து அவர் கொடுத்தாரு. ஸோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனா ஒரு படமா பார்க்கும்போது ஓகேவா தான் இருக்கு, பெருசா எதுவும் இம்பாக்ட் கொடுக்கணுமே தெரியல.